ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த findIndex பற்றி பார்க்கலாம். Array.prototype.findIndex. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வாட் சப்போஸ் நம்ம வந்து அதோட வேல்யூ தானே ரிட்டர்ன் பண்ணது இப்போதைக்கு. அதே வாட் சப்போஸ் எனக்கு அந்த வேல்யூவோட அந்த எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அது வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் findIndex. ஸோ நான் பண்ணுறேன், இந்த ஃபைண்ட் லாஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக findIndexன்னு தரேன். அதே தாங்க, மற்ற லாஜிக்லாம் சேம் அதே தான். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த லாஜிக் இந்த லாஜிக் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த லாஜிக்கை வந்து அதோட இண்டெக்ஸ் நமக்கு தரும். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு கன்சிடர் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாமா? ஸோ ரிமூவ் அண்ட் இதுவும் தேவையில்லைங்க, ரூம் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் ஃபார்மேட் ஆயிடுச்சு. அது அவுட்புட் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா we are receiving 3. ஏன் அப்படின்னா 0 இண்டெக்ஸ். ஸோ 0 1 2 3. ஸோ 130 தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அதான் தான் அப்படி வருது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் நல்லா பண்ணுறது வந்து 10 வைக்கவா? இப்போ பாருங்கள், 10 வச்ச உடனே ஸோ இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. கரெக்டாக? ஸோ இட் ஷுட் பி 0 and 1. 1ல் இருக்கணும் கரெக்டாக. இப்போது செக் பார்க்கலாமா? 1ல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த findIndexல வந்து ஸோ ஃபைண்ட் பண்ணால் அதோட அந்த வேல்யூ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து findIndex வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர்.